ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம்.
அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தோன்னா புதன் மறைஞ்சாலும் நல்லது, மறைஞ்சிருந்தாலும் நல்லது, நல்ல ஒரு திரிகோணஸ்தானத்திலேயோ ஏற்றமான கேந்திரத்திலேயோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் திக்பலம் பெறுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம், அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஹையர் டிகிரினா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தடையானால் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கோச்சார பிரகாரம் சப்தமத்தை குரு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு தடங்கல்களை முயற்சிகளில் கொடுப்பார். என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதற்கு மேலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அந்த வெற்றியின் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த விவசாயம் சார்ந்த கல்வி, அதை தவிர உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வானூர்தி ஓட்டுறவங்க, அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 2-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, அதாவது 5-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10க்கு போகிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது.
சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் தடங்கள் இருக்கும், அது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேயானால் 17/2/2026 மற்றும் 14/3/2026, 15/3/2026 இந்த ஒரு 3 நாட்கள், அதாவது 17/2/2026, 14 மற்றும் 15/3/2026 இந்த 3 நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வெண்ணெய் சாத்திட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ மார்ச் மாதம் வந்துடுறதுன்றதுனால ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் அவர் தான் சரஸ்வதிக்கே புஸ்தகம் கொடுத்தவர்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.